மேலே யார் இருக்கிறது? தேவன். தேவன் இருக்கிறாராம். அனாதி தேவனாக இருக்கிறார் தேவன். அனாதி தேவன் என்று சொன்னால் நம்ம தேடினா நம்முடைய தேவன், நம்ம தேடலைன்னா அவர் அனாதி தேவன், சகலத்துக்கும் தேவன், எல்லாத்துக்கும் தேவன். நம்ம தேடினா அவர் நம்முடைய தேவன், நம்ம தேடினா நமக்கு யார்? அவர் கர்த்தாவே நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். நான் தேடவில்லை என்று சொன்னால் சகலத்துக்கும் அவர் தேவன். அல்லேலூயா. ஏதோ இவர் வந்து தெய்வத்தை இவங்க தேட முடியாது, இவங்க ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நான் தேடலைன்னா சகல சிருஷ்டியும் கர்த்தரை தேடும். நீங்கள் தேடலைன்னா சகல சிருஷ்டியும் தேடும். ஏன் தேடுன்னு சொன்னால், இவ்வளோ நேரம் வந்து வானத்தை பார்த்தோம், பூமியை பார்த்தோம், சமுத்திரத்தை பார்த்தோம், இப்போ பார்த்தா கல்லை பார்க்குறோம். கல் கூட ஆண்டவரை கூப்பிடுது. நல்லா கேளுங்க, இங்கே பாருங்கள். பர்வதங்கள், பர்வதம்னா என்ன? மலை, கல். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாக இருக்கிறீர். இது வரைக்கும் அவர் தான் தேவனாக இருக்கிறார். நம்ம தேடினாலும் தேடாமல் போனாலும் அவர் தெய்வமாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தெய்வத்தை தேடுவதற்கு தான் இந்த ஓய்வு நாள், அந்த தெய்வத்தை தேடுவதற்கு தான் இது பரிசுத்த நாள், அந்த தெய்வத்தை தேடுவதற்கு தான் இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். இந்த நாளிலே வந்திருக்கக்கூடிய உங்கள் குடும்பங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன் சொல்லுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கக்கூடிய உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏன் நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்தபடினால் நாம் அவரை தேட வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, ஆதியிலே வானத்தையும் பூமியும் நீர் சிருஷ்டித்தீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே அறிந்து கொண்டோம். ஆகவே உம்முடைய சிருஷ்டிப்பை பிடித்து கொண்டு தொடர்ந்து ஓட எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வியாதிகளெல்லாம் விளக்குங்க, எங்கள் சாபங்களெல்லாம் விளக்குங்க, எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாங்க. ஆண்டவர் எல்லா விதத்திலும் எங்களோடு கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். God bless you. God bless you. God